360 டிவி சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். நம்ம மீனராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த தை மாதம் 2024 வருஷம் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஏன் பொதுவான பலன்கள் அப்படின்னு சொல்கிறோம்னா, எல்லாருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் ஜாதகம் இருக்கும், நமக்குன்னு ஒரு கிரகங்கள் இருக்கும், ஜாதகத்தில் ஒரு தசாபுக்திகளோடு அதை ஒட்டி தான் நம்ம லைஃப் இருக்கும். பட் இங்கே ஏன் நம்ம பொது பலன்கள் பார்க்குறோம் அப்படின்னா, ஒவ்வொரு மாதத்துலேயும் நம்மளுடைய வாழ்க்கையில் ரொட்டீன் லைஃப்பில் நடக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு எப்படி இருக்கும், சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்குறோம். அப்படி பார்க்குற பொழுது மீன ராசியில் பிறந்த உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல உச்சாரத்தில் சஞ்சரிக்கிறார். அவர் பார்த்திங்கன்னா இந்த மாதம் கேதுவோடைய நட்சத்திரத்தில் 10ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். அதுக்கப்புறம் சுக்கிரன் நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார். சுக்கிரன் 10ஆம் இடத்துல இருக்கார் கோச்சாரத்தில். எதுக்கு இந்த இதை சொல்கிறேன்னா, 10ஆம் இடம் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி காப்பாற்றப்படும். ஏன்னா அங்கே 10ஆம் இடத்துல இன்றைக்கி கோச்சாரத்தில் செவ்வாயும் அங்கே தான் இருக்கார். இப்படி இருந்தாலே உங்களுக்கு கவர்மெண்ட்டால் ஏதாவது காரியம் ஆகணும்னா இந்த மாதம் அது நடக்கும். அரசாங்க விஷயங்கள், அரசாங்க காரியங்கள். அதோடு நீங்கள் பெரிய லெவலில் ஏதாவது ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க, ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக நீங்கள் வரணும்னு நினைக்கிறீங்க, ஒரு பெரிய ஆண்டர்ப்ரனராக வரணும்னு முயற்சி பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ரொம்ப ஃபேவரபுளாக மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. அதற்கான பொருளாதார நிலைகள் நமக்கு நல்லா இருக்கான்னா கண்டிப்பாக நல்லா இருக்குது. ஏன்னா உங்கள் ராசிநாதன் குரு 2ஆம் இடத்துல இருக்கார். உங்கள் ராசிநாதன் செவ்வாயும் 10ல் தான் இருக்கார். அந்த செவ்வாயை குரு பார்க்குறார். அப்படி பார்த்தாலே கையில் பணம், தனம், பொருள், பேங்க் பேலன்ஸ் இருக்கும். யாருடைய பணமாவது உங்களுக்கு மணி ரொட்டேஷன் இருக்கும். எப்பயுமே மீனராசியில் பிறந்தவங்களுக்கும் சனி பகவான் இப்போ கோச்சாரத்தில் 12ஆம் இடத்துல தான் இருக்கார். அவர் உங்கள் 2ஆம் இடத்தை பார்க்குறார். 12ஆம் இடம் அப்படின்னாலே இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு அர்த்தம். 2நாளே நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள், கையில் இருக்கக்கூடிய பணம், வீட்டில் இருக்கக்கூடிய பேங்க் பேலன்ஸ், இதெல்லாம் தான். ஆக இந்த மாதம் ஏதாவது ஒன்றில் நீங்கள் முதலீடு பண்ணணும். குறிப்பாக 2ல் குரு இருக்கிறதுனால நீங்கள் ரொம்ப நாளாக நகை வாங்கணும்னு நினைக்கிறீங்க. இந்த குரு பகவான் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறனால வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள்லாம் இருக்குது. அது மட்டுமல்ல, சுக்கிரனும் அங்கே 10ஆம் இடத்துல இருக்கிறனால நல்ல ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ், ஆடை ஆபரணங்கள் இதெல்லாமே வாங்குவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிப்பதற்கு அதுக்கான சோர்சஸ் இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய முயற்சி எப்படி இருக்குது? முயற்சி ஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் அவர் பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்துல இருக்கார். இந்த சுக்கிரனும் பார்த்திங்கன்னா புதன் நட்சத்திரத்தில் இருக்கார். அப்போ உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் ஆரம்பத்தில் தடையாக இருந்தால் கூட இறுதி வெற்றி உங்களுக்கு தான். ஆக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை வேகமாக செயலாக்கம் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லது நடக்கும். உங்களை நீங்கள் பெரிய லெவலில் அப்டேட் பண்ணுவீங்க. டெவலப் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. இந்த மாதத்தில் யாரை நம்புறீங்களோ அவங்களால ஆரம்பத்தில் பிரச்சனை இருந்தால் கூட இறுதியில் அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதற்கான வாய்ப்பு உங்களுக்கு உண்டு. உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் இதெல்லாமே பெரிய லெவலில் இருக்கும். உங்களுடைய ப்ராஜெக்ட் என்ன லைஃப்பில், அதை நீங்கள் செயல்படுத்துங்க. லைஃப்பில் உங்களுடைய ஆம்பிஷன் என்ன, அதை நோக்கி உங்களுடைய ட்ராவலை மூவ் பண்ணுங்கள். ஏன்னா எல்லாமே ஒரு சின்ன தடை ஏற்பட்டு இறுதியில் வெற்றி உங்களுக்கு தான். இந்த மாதம் பிளானட்டரி பொசிஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. கிரக நிலைகள் நல்லா இருக்கும்போதே நம்ம மூவ் ஆகிடணும். இந்த போட்டியான உலகத்தில் ஓடிக்கிட்டே இருப்போம். கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சாகணும். அதற்கான கிரக நிலைகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இந்த மாதம் இருக்குது. இந்த மாதம் நீங்கள் ரொம்ப நாளாக வீடு மாறணும், இடம் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு வீடு மாற்றங்கள், இடமாற்றங்கள், ஊர் மாற்றங்கள் உண்டு. அது இல்லாமல் ரொம்ப நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி எதுவும் சேலாகாமல் இருக்குது, விற்காமல் இருக்குது, ப்ராப்பர்ட்டி விற்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் நல்ல விலைக்கு போகும். உங்களுடைய ப்ராப்பர்ட்டியில் ஏதாவது டாக்குமெண்ட்டில் பிரச்சனை இருக்குங்கிறவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் கிளியர் ஆகிரும். இன்னொரு பக்கம் நம்முடைய நெருங்கிய உறவினர்களால் நன்மை, பிரச்சனை ரெண்டுமே கலந்துருக்கு. எதிர்பாராத பயணம், அதில் சின்ன தடை, அப்புறம் அதெல்லாம் நன்மை. குறிப்பாக வேலை நிமித்தமான ட்ராவல் இதெல்லாமே இருந்துகிட்ருக்கு.
இந்த மாதம் உங்களுடைய 4ஆம் அதிபதி புதன் 10ல் இருக்கார். அப்புறம் 18ஆம் தேதி 11ஆம் இடத்துக்கு போகிறார். சொத்துக்கள் முதலே சொன்னேன், வாங்குவதற்கான வாய்ப்பு. சொந்தமாக இடம், மனை, வீடு, வண்டி, வாகனம், காரு, நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள், இது அத்தனையுமே வாங்குவதற்கான சோர்ஸஸ் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய கல்வி, எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. ரொம்ப நாளாக அம்மாவுடைய அன்பு எதிர்பார்த்தீங்க, ஆதரவு எதிர்பார்த்தீங்க, பாசத்தை எதிர்பார்த்தவங்களுக்கு எல்லாருக்கும் அம்மாவுடைய நன்மைகள் உண்டு. அது மட்டும் இல்லை, நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸ் இருக்குது, ப்ராஃபிட் இருக்குது. நீங்கள் அது மட்டும் இல்லை, ஏதாவது மேனுஃபேக்சரிங் லைனில் இருந்தாலும் சரி, ஏற்றம் இருக்குது. அதோடு நீங்கள் மோட்டார் லைனில் இருக்கிறீங்க, மெக்கானிக்கல் லைனில் இருக்கிறீங்க, கெமிக்கல் லைனில் இருக்கீங்க, இண்டஸ்ட்ரியல் லைனில் இருக்கிறீங்க, சிவில் லைனில் இருக்கிறீங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில், இது மாதிரி துறைகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஏற்றம். எல்லா விதமான தகவல் தொடர்பு துறைகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் முன்னேற்றங்கள் உண்டு. அதே சமயத்தில் நீங்கள் ஏதாவது சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அதில் சின்ன சின்ன தடைகள், தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை, தொழில் இல்லாமலே விட்டு விட்டு நடக்கும். இந்த மாதம் பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் அந்த சர்வீஸில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுடைய காதல் விஷயங்கள் மகிழ்ச்சி சந்தோஷகரமாக இருக்கும். பட் லவ் சக்ஸஸ் ஆகிறது தான், திருமணத்தில் முடிகிறதுலாம் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. இந்த மாதம் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் ரேஸில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அல்லது லாட்ரி வாங்கணும், அல்லது ட்ரேடிங் பண்ணணும் அப்படிங்கிறவங்க நார்மலாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். குறிப்பாக டிஜிட்டல் கரன்சி, கோல்டு பாண்டு, இதிலெல்லாம் நீங்கள் பாண்டிலெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஃபியூச்சரில் நல்லா இருக்குது. நீங்கள் அவங்களுடைய அரசியல் வாழ்க்கை நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது. எதிரிகளே வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கனாலும் அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்கும். அரசாங்கத்தால் நன்மைகள் உண்டு. குறிப்பாக நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா நல்லாவே இருக்குது, ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது? ஜாபை பொறுத்த வரைக்கும் சனி பகவானும் குரு பகவானும் சேர்ந்து பார்த்துட்டே இருப்பாங்க. அப்படி இருந்தாலே கரியரை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். நீங்கள் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த மாதம் வேலை உண்டு, வேலையில் ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறீங்க, இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்குறீங்க, வேறு மானிட்டரி பெனிஃபிட்டை எதிர்பார்க்குறவங்களுக்கெல்லாம் அது கிடைக்கும். வேலையில் உங்கள் கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, சுப்பீரியரும் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்க. இது எல்லாமே உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. நீங்கள் வேலை தேடிட்டு இருந்தீங்கன்னா வேலை கிடைக்கும். எனக்கு ஏஜ் ஆகிடுச்சு, இனிமேல் வேலை கிடைக்காது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் வேலை ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் எதிர்பார்த்த வேலை உங்களுக்கு உண்டு. லோன் எதாவது அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கும். என்ன காரணத்துக்காக கடன் வாங்கினா அது ஃபுல்ஃபில் ஆகும். காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் ஏதாவது எழுதியிருந்தீங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. அதுலேயும் குறிப்பாக கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் எழுதியிருந்தீங்கன்னா, ஸ்டேட் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் எனி அதர் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் எழுதி இந்த மாதம் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கு பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு மீனராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம். உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு. அதனால் உங்களுடைய இம்யூனிட்டி பவரை கூட்டுங்க. சொந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவா, நீங்களும் லாபம் அடைவீங்க. உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பில் பரவாயில்ல. கணவன் மனைவி உறவு ஓரளவுக்கு ஸ்மாராக இருக்கும். எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஸோ இந்த மாதம் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் காப்பாற்றப்படும். மூத்த சகோதர சகோதரிகளால் நன்மை. உங்களுடைய ஆண் நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம். புது ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு செட் ஆவாங்க. இதெல்லாமே இருக்குது. இந்த மாதம் முழுவதும் நீங்கள் பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவானை வழிபாடு பண்ணுங்கள். நரசிம்மருடைய தரிசனம் ரொம்ப முக்கியம். சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மதேவனுடைய வழிபாடு, துர்க்கை அல்லது காளியுடைய வழிபாடு, வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் சித்தர்களுடைய ஜீவ சமாதி போயிட்டு வாங்க. எல்லாவற்றுக்கும் மேலமாக பைரவருடைய வழிபாடு பண்ணுங்கள். நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் அமையும். நன்றி, வணக்கம்.